அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நுண்ணறிவு வினாவும் அதற்கான இலகு நுட்ப முறையும் விளங்கப்படுத்தப்படும். அதை நீங்கள் விளங்கிக் கொண்டு அடுத்த வினாவுக்கான விடையினை நீங்கள் கண்டுபிடித்து கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். 43 பிள்ளைகள் உள்ள வகுப்பில் பிள்ளைகள் ஒவ்வொருவராக 7 பெண் பிள்ளைகள் வீதமும் 5 ஆண் பிள்ளைகள் வீதமும் குழுக்களாக்கப்படுகின்றனர். அப்போது எல்லா பிள்ளைகளும் குழுக்களாக்கப்பட்டால் எத்தனை பெண் பிள்ளை குழுக்கள் இருக்கும்? இதுக்கு பிள்ளைங்க என்ன செய்ய சொன்னா, முதல்ல இந்த 7 பெண் 5 ஆண் அதுல நீங்க கூட்டி விடுங்க. அப்ப 7ஐயும் 5ஐயும் கூட்டினீங்க சொன்னா 12 வரும். மொத்தமா அந்த வகுப்புல 43 இருக்குது. இந்த 43 இந்த 12ஆல வகுத்து விடுங்க. ஓர் 12 12, ஈர் 12 24, மூ 12 36. கழிச்சு விட்டீங்கன்னா 7 மீதி. அப்ப இதுக்குள்ள இந்த 12க்குள்ள ஆணும் வருது பெண்ணும் வருதானே, ஏன் 7ஐயும் 5ஐயும் கூட்டினவ ஆண் பெண். அவங்க வகுத்து வர விட ஆண் வந்து 3 குழு வரும், பெண் வந்து 3 குழு வரும். இப்ப மீதியாக இந்த 7 இருக்குது. இந்த 7 ஆணால வகுபடுமா இல்ல பெண்ணால வகுபடுமா பார்க்கணும். மீதி இல்லாம பெண்ணால வகுபடும். 7ஆல வகுக்கலாம். 7ஆல வகுத்தா ஒரு 7 ஒரு முறை வரும். அப்ப பெண்ணோட இன்னொன்று கூட்டி விடுவீங்க. அப்ப பெண் வந்து 4 குழு, ஆண் வந்து பெண் குழு, ஆண் வந்து 3 குழு. அப்ப கேட்கப்பட்ட வழி பெண் பிள்ளைகள் குழு தானே. அப்ப 3 3 4 விட வந்து 4. சரி, அப்படியே 35 பிள்ளைகள் உள்ள வகுப்பில் பிள்ளைகள் ஒவ்வொருவராக 5 பெண் பிள்ளைகள் வீதமும் 3 ஆண் பிள்ளைகள் வீதமும் குழுக்களாக்கப்படுகின்றனர். அப்போது எல்லா பிள்ளைகளும் குழுக்களாக்கப்பட்டால் எத்தனை பெண் பிள்ளை குழுக்கள் இருக்கும்? பிள்ளைகள் ஏற்கனவே இதே மாதிரி கேள்வி ஒன்று விளங்கப்படுத்திருக்கிறேன். அதே செய்முறையை பயன்படுத்தி இதற்கான விடையை கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அப்படி இல்லாட்டி கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு ஒரு விடையை நீங்கள் பதிவிடுங்க.